என்ன முடிவிற்கு வருகிறதா கோலி ராஜ்யம்? இப்படியா நடக்கணும்? தற்போது T20 உலகக்கோப்பை போட்டிகள் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்தியாவில் நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை லீக் போட்டிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளது. முன்னணி அணிகளான பாகிஸ்தான், இலங்கை, நியூசிலாந்து அணிகள் சூப்பர் 8க்கு தகுதி பெறாமல் வெளியேறியிருக்கிறது. அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகள் சூப்பர் 8க்கு தகுதி பெற்று கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த நிலையில் உலகின் தலைச்சிறந்த பேட்ஸ்மேன், இந்திய அணியின் தூணாக இருக்கும் விராட் கோலி தனது கிரிக்கெட் வாழ்விலேயே மிக மோசமான நிலையில் இருக்கிறார். இதுவரை அவர் தொடர்ந்து 4 இன்னிங்ஸில் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் இழந்ததே இல்லை. ஆனால் தற்போது T20 உலகக்கோப்பையில் அந்த மோசமான சாதனையை அவர் செய்திருக்கிறார். இதனால் அவரது கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமின்றி இந்திய அணியின் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதே போன்று சீனியர் வீரரும் இந்திய அணியின் கேப்டனுமான ரோஹித் சர்மாவும் பேட்டிங்கில் ஜொலிக்கவில்லை. முக்கிய வீரர்கள் இப்படி சொதப்பி வருவதனால் இந்திய அணி சற்று தடுமாறித்தான் வெற்றியை பெற்று வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் T20 தொடரின் கடைசி போட்டியில் ஆடிய விராட் கோலி தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகியிருந்தார். அதுவே சர்வதேச T20 போட்டியில் விராட் கோலியின் முதல் டக் அவுட் ஆகும். அதன் பின் IPL தொடரில் அதிக ரன் குவித்த வீரராக இருந்தார். ஆனால் மீண்டும் சர்வதேச T20 போட்டியில் பங்கேற்ற கோலி 2024 T20 உலக கோப்பையில் இந்திய அணியின் முதல் 3 போட்டிகளிலும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டம் இழந்திருக்கிறார். கடைசியாக நடந்த அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் அவர் தான் சந்தித்த முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகியிருந்தார். இதனையடுத்து தொடர்ந்து 4 சர்வதேச இன்னிங்ஸில் அவர் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகியிருக்கிறார். விராட் கோலியின் இந்த மோசமான நிலைக்கு காரணம் அவர் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் துவக்க வீரராக ஆடி வருவதுதான் என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தனது கிரிக்கெட் வாழ்வில் சர்வதேச போட்டிகளில் பெரும்பாலும் 3ஆம் வரிசை வீரராகவே விராட் கோலி ஆடியிருக்கிறார். IPL தொடரில் மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் துவக்க வீரராக அவர் விளையாடி வருகிறார். அதன் மூலம் IPL தொடரில் அவர் அதிக ரன் குவித்து வருவதை சுட்டிக்காட்டிய RCB ரசிகர்கள் அதுபோலவே இந்திய அணியும் விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்தால் அதிக ரன் குவிப்பார் என பல ஆண்டுகளாகவே கூறி வருகின்றனர். கடந்த 2022 T20 உலக கோப்பையில் விராட் கோலியின் பேட்டிங்கில் விமர்சனம் எழுந்தது. அவர் அதிக ரன் குவித்த போதும் அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறித்த விமர்சனங்கள் இருந்தன. அப்போதும் விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்தால் இந்திய அணி வெற்றி பெறும் என RCB ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் கருத்துக்களை பகிர்ந்து வந்தனர். இதே கருத்துக்களை முன்னாள் வீரர்களும் கூற துவங்கினர். ஒரு கட்டத்தில் BCCIயும் இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. ஏனெனில் விராட் கோலியை மீண்டும் 3ஆம் வரிசையில் ஆட வைத்து அவரால் ரன் குவிக்க முடியாமல் போனாலோ அல்லது இந்திய அணி தோல்வி அடைந்தாலோ அப்போது கடுமையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாகவே BCCI மற்றும் இந்திய அணி நிர்வாகம் சமூக ஊடக நிர்பந்தத்திற்கு ஆளாகி விராட் கோலியை துவக்க வீரராக ஆட வைத்திருக்கிறார்கள். அதுவே அவரது இந்த மோசமான ஃபார்முக்கு காரணம் என கூறப்படுகிறது. சூப்பர் 8 சுற்றிலாவது விராட் கோலி தனது ஃபார்மை மீட்பாரா என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.